பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு அகிலன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நிதி ஆயோக் குழுமம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் சர்வீஸ் செக்டாரில் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது சர்வீஸ் செக்டாரில் வேலை வாய்ப்பில் குறைவு ஏற்பட்டிருக்குது, அதில் ஒரு முரண் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த முறை நாங்கள் எப்படி வருதுன்னு பார்க்குறீங்க? இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை ஒரு 3 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பிரைமரி எம்ப்ளாய்மெண்ட்ஸ், இப்போது விவசாய தொழிலாக இருக்கலாம், மீன்பிடி தொழிலாக இருக்கலாம், இதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் பிரைமரி செக்டாராக எடுத்துக்கலாம். அடுத்து செகண்டரி செக்டாரில் உற்பத்தி துறை, கட்டுமான தொழில்கள், இதெல்லாம் செகண்டரி செக்டாராக வச்சுக்கலாம். அடுத்து 3வது சர்வீசஸ், சேவை துறைகள், இதை 3வது வச்சுக்கலாம். இதில் என்னென்ன வரும்னா இப்போ டிரான்ஸ்போர்ட்டு, ஐடி கம்பெனிஸ், ஃபினான்ஷியல் செக்டார்ஸ், ட்ரேட் பண்ணுறது, கடை வச்சுருக்கிறது, இதெல்லாம் சர்வீஸ் செக்டாரில் வரும். இது 3வது பிரிவு. இப்போ இந்த 3வது பிரிவில் இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் செக்டார்லேருந்து வரக்கூடிய வருமானம் தான் இந்தியாவில் அதிகம். கிட்டத்தட்ட 50% இந்தியாவோட வருமானத்தில் 50% இந்த சர்வீஸ் செக்டார்லேருந்து மட்டும் கிடைக்குது. ஆனால் அந்த 50% வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ் செக்டாரால் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த எம்ப்ளாய்மெண்ட்டில் வெறும் 30% அளவுக்கு தான் அவங்களால வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுது. அதாவது ரெவென்யூன்னு பார்க்கும்போது 50% இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட்னு பார்க்கும்போது வெறும் 30%. அது எப்படி அந்த முரண் வருது? இப்போது அதிகமான ஒர்க்கர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே அதிகமான இன்கம் பெருகும். அதுதானே லாஜிக்கு. இப்போது இன்கம் பெருகுது ஆனால் ஒர்க்கர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு போது அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்கள் இப்போ ஒரு ஐடி ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். ஒரு சின்ன சாஃப்ட்வேர் பண்ணுறாங்கன்னா ஒரு 20 பேர் அதில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 20 பேருக்கான செலவு அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதை விட அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ரெவென்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போது அந்த சாஃப்ட்வேரை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த சர்வீஸை ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய, இப்போ உதாரணத்துக்கு ஃபோட்டோஷாப் மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்கு. அதற்கு பிறகு டெவலப் பண்ணதுக்கு பிறகு அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி அதை யூஸ் பண்ணணும். அப்போ ரெகுலராக அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேருக்கான இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கான சேலரி போக அந்த அதில் கிடைத்திருக்கக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இதை ஒட்டுமொத்தமாக ஐடி இண்டஸ்ட்ரின்னு யோசித்து பார்த்திங்கன்னா அது பெரிய அளவில் வருது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் செக்டார், ட்ரேடிங், ரெஸ்டாரண்ட்டும் சர்வீஸ் செக்டாரில் தான் வருது. இதிலெல்லாம் ஒரு சுமாரான ஒரு ட்ரேடிங்கில், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சுமாரான ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். இதை விட மோசமான நிலையில் இப்போ கார் டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸாக இருக்காங்க, இல்லை சொந்தமாக கார் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, அல்லது வாடகைக்கு கார் ஓட்டுறவங்க, அதாவது காரோட ஓனர் ஒரு ஆளாக இருப்பாங்க, இவங்க அந்த கார் ஓனர்கிட்ட வேலை பார்ப்பாங்க, அந்த காரை ஓட்டுற மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்க. இதுவும் சர்வீஸ் செக்டாரில் தான் வரும். இதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது இந்த ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ரெவென்யூவை ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவில் தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான தொழிலாளர்கள் தான் இந்தியாவில் அதிகம். ட்ரேடு, ரீட்டெயிலு, அதாவது கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள், அதாவது சுயமாகவும் வியாபாரம் பண்ணுறாங்க, அதுவும் சர்வீஸில் தான் வரும். வேறு ஒரு வியாபாரிக்கிட்ட இவங்க தொழிலாளராகவும் இருப்பாங்க. இந்த மாதிரியான எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 30% எம்ப்ளாயீஸில், அதாவது சர்வீஸ் செக்டர் எம்ப்ளாயீஸில் ஏறக்குறைய 80% பேர் இந்த மாதிரியான எம்ப்ளாயீஸ் தான். அதாவது ரொம்ப குறைவான சம்பளம் வாங்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் தான் அதிகமாக இருக்காங்க இந்த சர்வீஸ் செக்டரில். ஆனால் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது இந்தியாவோட ரெவென்யூவில் கிட்டத்தட்ட 50% அது கொடுக்குது. இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டாரோ இல்லை ஃபிஷரிஸோ அவங்க அதிகமான எண்ணிக்கையில் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் 40லேருந்து 50% எம்ப்ளாயீஸ் இந்த ப்ரைமரி செக்டாரில் இருக்காங்க. விவசாயம் சார்ந்த தொழில்கள், மீன்பிடி தொழில், மைனிங், இந்த சுரங்கம் தோன்றது, அந்த மாதிரியான தொழில்களில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான ரெவென்யூ இதை விட மோசமாக இருக்குது. ஓகே. கடந்த 2011-12 இப்போ 2023-24 வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டாரோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அப்போ 20%, 26% என்னமோ இருக்குது, இப்போ 28% என்னமோ தான் இருக்குது. இல்லை, அது பெரிய வளர்ச்சி இல்லை. ஓகே, அதை பூஸ்ட் பண்ணுறது தான் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களை கொண்டு வரும்னு சொன்னாங்க. இல்லை, மேக் இன் இந்தியா திட்டமே ஃபெயிலியர் தான். அதுவே பெரிய அளவில் பலன் கொடுக்கல. அதிலேருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கில் ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு,
இந்தியாவோட பொருளாதாரம் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பார்த்தோன்னா பெரிய அளவில் உயர்ந்த மாதிரி தெரில. பெரும்பாலான ரெவென்யூ வந்து நமக்கு சர்வீஸ் செக்டார்லேருந்து தான் வருது. அப்போது இந்த பேலன்ஸை ரெவென்யூ அதிகமாக வருது, ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை பேலன்ஸ் பண்ணணும். சுருக்கமாக சொல்லணும்னா 20 பேர் செய்ய வேண்டிய வேலையை 10 பேருக்கு மட்டும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி 10 பேரை செய்ய வைக்கிறது, அதன் மூலமாக ரெவென்யூ பெருக்கிறது. ஆமாம், அதுவும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபார்மல் செக்டார், முறைசாரா தொழிலாளர்கள் அப்படின்னு இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. அவங்க வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான இந்த பிஎஃப் மாதிரியான பெனிஃபிட்ஸோ பென்ஷன் மாதிரியான பெனிஃபிட்ஸோ இருக்கிறது கிடையாது. அப்போது இதை முறைப்படுத்தணும். இந்த முறைசாரா தொழிலாளர்கள், இப்போ டிரைவர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தொழிலில் ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரி, இல்லை கடைகளில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸாக இருக்கலாம், இவங்களுக்கு வந்து அவங்கள வந்து முறைப்படுத்தணும். அவங்களுக்கு இப்போ ஒரு நிறுவனம் வேலைக்கு வைக்குதுன்னா அவங்களுக்கான பெனிஃபிட்ஸை அதை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியை கொடுக்கணும். அதற்கு சட்ட ரீதியான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும். அதை பைபாஸ் பண்ணுற வகையில் அவங்க கிக் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள்லாம் பார்ட்னர்ஸு, உங்களுக்குலாம் பிஎஃப் தேவையில்லை, நீங்கள் ஷேர் தானே பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்கல்ல. ஆமாம், இதுதான் வந்து அந்த முதலாளிகளோட மனநிலையாக இருக்குது. அதாவது நீங்கள் எம்ப்ளாயீஸாக நான் சேர்த்துக்கிட்டால் தான் நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கணும். அதாவது எண்ணிக்கை இருக்குது, 20 எம்ப்ளாயீஸோ ஒரு கம்பெனியில் 20 எம்ப்ளாயீஸுக்கு மேலே இருந்தால் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டமே இருக்குது. அப்போது அந்த பெனிஃபிட்ஸை கொடுக்காமல் இருக்கணும்னா அந்த நிறுவனம் என்ன பண்ணணும்? எல்லா எம்ப்ளாயீஸுக்கும், ஏன்னா அவ்வளோ பேரை வந்து இண்டிவிஜுவலாக அந்த ஆப் மூலயமாவே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் எம்ப்ளாயீஸ் ஆக முடியுது, அதாவது பார்ட்னர்ஸ் ஆக முடியுது. இவங்க எல்லாரையும் எம்ப்ளாயீஸாக எடுக்கணும்னா அவங்க எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸை கொடுத்தா தங்களோட லாபம் போயிடுமோ, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து, அதாவது அவங்க அதிகமாக தான் வருமானத்தை ஈட்டுறாங்க, அந்த வருமானத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பேராசையில் அவங்கள பார்ட்னர்ஸாக சேர்த்துக்கிறோம். கேப்டன்னு சொல்லி அவங்கள உயர்வாக தூக்கி விட்டுட்டு. ஆமாம், அதுக்கும் இப்போ பைக் டாக்ஸி மாதிரியான ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கேப்டனாக பதவி உயர்வு கொடுக்குறோம், நீங்கள் கேப்டன்ப்பா, நீங்கள் தான்ப்பா தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஏதோ பெரிய ஆளாக வைக்கிற மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமாக கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸை கொடுக்காம பேரில் என்ன இருக்குது, பேர் கேப்டன் வச்சுக்க, கிங்னு வச்சுக்க, என்னென்ன வச்சுக்கலாமே, ஆனால் அவங்களுக்கு தேவையான பெனிஃபிட் என்ன? அவங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு கொடுக்குறாங்களா, இத்தனைக்கு வண்டி ஓட்டுறாங்க, ஃபுல்லாக ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸு கவர் பண்ணுறாங்களா, இதெல்லாம் கொடுக்க வேண்டாமா? ஏன்னா அந்த நிறுவனத்துக்காக தான் இவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த நிறுவனத்தோட பொருளாதாரத்தை உயர்த்துறது தான் இவங்களோட வேலையாக இருக்குது. அப்போது ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ஆசையை காட்டி இந்த வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க வாங்கிக்கிறாங்க. இதுதான் வந்து எல்லா சர்வீஸ் செக்டார்லேயும் பெரும்பாலும் இது மாதிரியான வேலைகள் தான் நடக்குது. அதாவது பெனிஃபிட்ஸை கொடுக்காம அவங்கள சுரண்டி பிழைக்கிறது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன கடைகள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்களோட பொருளாதார சூழலிலிருந்து அதை பார்க்கணும் அப்படிங்கிறது நியாயம்தான். அதாவது சின்ன சின்ன கடைகளால் பெரிய அளவில் சம்பளம் கொடுக்க முடியாது, அவங்கள பிஎஃப் அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை கொடுக்கறது கஷ்டம். ஆனால் பெரிய நிறுவனங்களே, இப்போ வந்து ஓலா மாதிரியான, உபர் மாதிரியான பெரிய நிறுவனங்களே இதை பண்ணுறது வந்து, பெரிய அளவில் ரெவென்யூ பார்க்கக்கூடிய நிறுவனங்களே இதை பண்ணுறது வந்து அதை கேள்விக்கு உட்படுத்தணும். அதற்கு ஒரு சட்ட வரைமுறைகளை அரசு செய்யணும். அடுத்தது ஸ்கில்டு லேபர்ஸ். இந்த கேப் அப்படிங்கிறது வந்து இப்போ ஜெண்டர் அளவுலேயும் கேப் இருக்குது. நகரப்பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான ஆண்கள், கிட்டத்தட்ட ஒரு 60% 70%க்கு மேலே வந்து ஆண்கள் தான் சர்வீஸ் செக்டரில் இருக்காங்க. பெண்களோட எண்ணிக்கை வந்து சர்வீஸ் செக்டரில் குறைவாக இருக்குது. இதுவே கிராமப்புற பகுதிகள்னு போனோம்னா 90% ஆண்கள் இருக்காங்க சர்வீஸ் செக்டரில், வெறும் 10% தான் பெண்கள் இருக்காங்க. அப்போ இந்த கேப்பை வந்து ஈக்குவல் பண்ணணும், ஓரளவுக்கு அதை குறைக்கணும். அந்த கேப் வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. பெண்கள் இன்னும் அதிக அளவில் சர்வீஸ் செக்டரில் வர முடியும். இந்த கேப்லையுமே சம்பள கேப் வேறு இருக்குது. ஆமாம், இப்போ வந்து ஊதியத்துலேயும் வந்து பெரிய கேப் இருக்குது. ஆண்கள் வாங்கக்கூடிய ஊதியத்தில் கிட்டத்தட்ட 50%க்கு குறைவாக தான் பெண்களோட ஊதியம் இருக்குது. நகரப்பகுதிகள்லையும் இப்படி தான் இருக்குது, கிராமப்புற பகுதிகள்லையும் இப்படி தான் இருக்குது. அப்போ இதையும் முறைப்படுத்த வேண்டியிருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான கேப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கில்லு. இந்த ஸ்கில் கேப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நகரப்பகுதிகளில் ஐடி செக்டராக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் செக்டராக இருக்கட்டும், இதற்கு வந்து ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. இங்கே தான் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இந்த ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் வந்து இங்கே தான் குவிகிறாங்க. அப்போ இதை பரவலாக்கணும். 2ஆம் கட்ட நகரங்கள், 3ஆம் கட்ட நகரங்கள்லேயும் இந்த மாதிரியான செக்டார்ஸை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். அங்கேயும் இந்த மாதிரியான தொழில்களை உருவாக்குறதுக்கு அரசுகள் முயற்சி பண்ணணும்.
இப்போ மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு இதை ஒப்பிடும்போது உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் இந்த 2ஆம் கட்ட நகரங்கள், 3ஆம் கட்ட நகரங்கள் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையலை. அப்போது அவங்களுக்கு ஸ்கில் லெவல்லையும் கேப் இருக்குது, எஜுகேஷன் லெவல்லையும் கேப் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்லையும் கேப் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக வந்து 2ஆம் கட்ட நகரங்களையும் 3ஆம் கட்ட நகரங்கள்லையும் அதிக கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது 2021 இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க இந்த வளர்ச்சி அப்படிங்கிறத பரவலாக்கணும், அப்போ தான் நம்ம 1 ட்ரில்லியன் எக்கனாமியை அடைய முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட தமிழ்நாடு அரசு செயல்படுது. அதே மாதிரி சென்னையை தாண்டி ஹொசூராக இருக்கட்டும், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலி இந்த பகுதிகளில் கூட சாஃப்ட்வேர் கம்பெனிஸை, ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸை அதிகப்படுத்துறதுக்கு, அங்கே உருவாக்குறதுக்கு, அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல முயற்சி. இதனால் சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் கேப்பை ஓரளவுக்கு குறைக்க முடியும். நகரப்பகுதிகளில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்டீரியோ டைப்லேருந்து ஒரு ஐடி நிறுவனம் சின்ன சின்ன ஊர்களையும் இருந்து இயங்க முடியும், அங்கேயும் ஸ்கில்டு லேபர்ஸ், ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்த முடியும். இப்படி தமிழ்நாட்டில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மகாராஷ்டிராலையும் ஓரளவுக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கர்நாடகாலையும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பெங்களூர், மைசூரில் ஆல்ரெடி இருக்குது. பிற நகரங்கள்லையும் அதை விரிவுபடுத்தணும். ஆனால் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் கட்டமைப்பையே அவங்க கட்டி எழுப்ப வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான நிலையில் இருக்குது. அப்போ சர்வீஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய பகுதிகளில் அதிக ரெவன்யூவும் கிடைக்குது, அதிக ஸ்கில்டு லேபர்ஸும் இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வந்து வட இந்தியாவிலையும் டெவலப் பண்ணும்போது இந்த ஸ்கில் கேப்பு, இந்த சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த குறைபாடுகள், இந்த முரண்பாடுகளை வந்து நம்ம குறைக்க முடியும். ஓகே, இந்த சர்வீஸ் செக்டாரில் இருக்கிற பல்வேறு கட்ட பிரச்சனைகளை பற்றி தெளிவாக பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.